அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் காமிக்க போகிறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பெரிய கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணி எடுத்துடுறேன். 2.5 கரண்டி ரவை எடுத்திருக்கேன். 1.5 கரண்டி சீனி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் ப்ரௌன் சுகரை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, புளிச்ச இட்லி மாவு 1 கரண்டி, 2 பிஞ்சு சோடா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2-3 ஏலக்காவோட விதையை மட்டும் எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கணும். இந்த ரெசிபியோட அளவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபியை ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் சேர்த்து கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நாலு கரண்டி தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணோம்னாக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட தேங்காய் பால் ரெடியாக இல்லை இப்போ, அதனால் நான் பால் மாவு சேர்க்க போகிறேன். அதனால் நான் இப்போ தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கலக்கிட்டு 1 கரண்டி கோதுமை மாவு சேர்க்குறேன், 1/2 கரண்டி பால் மாவு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லாவே கிறிஸ்பியாக வேணும்டாக்கும் 1/2 கரண்டி கோதுமை மாவும் 1/2 கரண்டி அரிசி மாவும் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சுட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து மாவை எல்லாம் ஊற்றிக்கிறேன். எல்லாம் ஒரே சைஸ்க்கு வரணும். இது எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இதை நான் எடுத்துடுறேன். இந்த கலர் இருந்தால் போதும். ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஒரு டீயோட ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதை கொடுத்தோம்னாக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுங்க. இந்த ரெசிபியும் ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த சேனலை புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.